வணக்கம். நியூடெக் கோட் ஃபார்மிங் திரும்ப ஆடு கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டயபுரம் போயிருந்தோம். எட்டயபுரம் சந்தைக்கு நம்ம ஒரு 55 உருப்படி வாங்கியிருக்கோம். ஆடு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆண் ஆடு ஒரு 45 வாங்கியிருக்கோம், பெண்ணாடு ஒரு 10 வாங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 55 கிட்ட நம்ம கிட்ட இப்போ ப்ரீடு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட உள்ள வாங்க. நம்ம இப்ப எடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கொடியாடு தான். இது கொடியாடு வந்து ஃபுல்லாவே சவுத் சைடு ஃபேமஸ். நம்ம இங்க அந்த அளவுக்கு இன்னும் ஃபெமிலியர் ஆகல. நம்ம இங்க கொஞ்சம் ஃபெமிலியர் பண்ணலாமேன்றதுக்காக இந்த ஒரு ப்ரீடை நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். போக போக ஒவ்வொரு ப்ரீடா மாத்தி கொஞ்சம் என்ன ஹைபிரிட் மாதிரி கொஞ்சம் கொலாபரேட் பண்ணலான் இருக்கோம். சரி, அது அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 ஆடு இருக்கு. இன்னும் ஒரு 10 ஆடு வந்து பக்கத்து ஷெட்ல இருக்கு. இன்னும் ஏன் ரீசன்னா, இது வந்து நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி டோக்கன்ஸ் போட்டிருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கழுத்துலயும் ரெட் கலர்ல ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்பரிங். அந்த நம்பரிங் எதுக்குன்னா, நம்ம வந்து இன்கேஸ் அது வந்து முடியாம இருக்கா, அது வந்து அதை வந்து என்ன சொல்ற குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை வச்சு நம்ம வந்து குவாரண்டைன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அந்த ஒரு நம்பர். இப்போ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் பேட்ச் அண்ட் ப்ளூ பேட்ச்னு 2 கொடுத்துருக்கேன். என்ன டிஃபரன்ஷியேட் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரெட் பேட்ச் வந்து ஆண் ஆடும், ப்ளூ பேட்ச் வந்து பெண் ஆடும் வந்து வச்சிருக்கோம். என்ன ரீசனுக்குன்னா, நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் அந்த நம்பரிங் எதுக்குன்னா, அதுக்கு ஏதாவது வந்து இப்போ பாத்தீங்கன்னா முடியாம இருக்கு, அதை வந்து குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அந்த நம்பரை வச்சுதான் நம்ம குவாரண்டைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அதோட வெயிட் கெய்னிங் எவ்வளவு இருக்குன்றத நம்ம வந்து கேதர் பண்றதுக்காக அந்த நம்பரிங்ல நம்ம வந்து இப்போ ஆடு வந்தது உடனே நம்ம வந்து ஒவ்வொரு ஆட்டோட வெயிட் கேஜை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டு இதை மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு எவ்வளவு வெயிட் கெயின் ஆகுதுன்றத நம்ம வந்து அப்சர்வ் பண்றதுக்காக அந்த ஒரு ரீசன். மேக்சிமம் நம்ம ஒரு 4-5 மாசம் நம்ம வந்து இப்போ வந்து க்ரோத் பண்றதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வெயிட் போடாம இப்ப இங்க இருக்கிறது ஒரு 40-45 ஆடு இருக்கு. இன்னும் ஒரு 10-12 ஆடு கிட்ட வந்துட்டு அங்க ஷெட்ல இன்னொரு ஷெட்ல இருக்கு. அது இப்ப இன்னும் வெயிட் போட்டுட்டு இருக்கோம். வெயிட் போட்டு ஒவ்வொன்றும் நோட் பண்ணி வைக்கிறதுக்காக இன்னும் அங்க இருக்கு பேலன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்போ இந்த ட்ரே சொல்லியிருந்தோம், நாங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இந்த ட்ரே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்ட்டு. ஆனா இந்த தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும். என்ன ரீசன்னா, இப்போ நம்ம ஆடு எடுத்துட்டு வந்து ஒரு 3-4 நாள் வந்து அது வந்து வேற ஒரு லொகேஷன்ல இருந்து இந்த லொகேஷன் ஷிஃப்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. அப்போ உங்களுக்கு தண்ணி குடிக்கும் போது அதுக்கு எப்படி இருக்கும், ஏன்னா நிறைய சளி பிடிக்கும். அதுக்கு அந்த ஒரு ரீசன்னால கொஞ்சம் வெதுவா கொஞ்சம் சுட வச்சு கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து டாக்டர் வர வச்சிருக்கோம். என்ன ரீசன்னா, நம்ம வந்து பிபிஆர் போடணும். ஏன்னா எல்லா ஆடுமே நம்ம கொண்டு வந்த உடனே நம்ம வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் கண்டிப்பா மஸ்ட். அந்த பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஏதாவது சளி இருக்கு அப்படின்னா அந்த சளிக்காக மருந்து கொடுக்கறதுக்கும் அந்த டாக்டர் வர வச்சிருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு தீவனத்தை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.